ரிஷபராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இரவு 11 மணியிலிருந்து 1 நிமிடத்தில் தொடங்கி சூரிய கிரகணம் 12 மணி 22 நிமிடத்தில் நிறைவடைஞ்சிச்சு. சூரிய கிரகணம் தொடங்கி 40 நாட்களில் 12 ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கும். அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், அதிர்ஷ்டங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நடப்பு ஆண்டில் சூரிய கிரகமானது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இரவில் உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஏற்பட்டு இருக்கு. சூரியனும் கேதுவும் இந்த நேரத்தில் இணையக்கூடும். சூரியன் கேது இணையும் போது 3 ராசிகளுக்கு பாதிப்புகள் ஏற்படும். மேஷம், சிம்மம், தனுசு ஆகிய 3 ராசிக்காரர்களுக்கு சற்று அதிகமான பாதிப்புகள் ஏற்படும். இது தவிர சிம்மத்திற்கும் முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளான கடகம், கன்னி ஆகிய ராசிகள் அப்படின்னு மொத்தம் 5 ராசிகளுக்கு சூரிய கிரகணத்தின் பாதிப்புகள் ஏற்படும். அதே போல மிதுனம் ராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும். மீனம், விருச்சிகத்துக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். 40 நாட்களுக்குள் நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த வகையில் வரும் 40 நாட்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள், நன்மைகள், தெய்வ வழிபாடுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபராசி லக்னக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டு இருக்கு. சூரியன், சந்திரன், கேது இணைவு. பஞ்சமஸ்தானம் என்பது முதுகெலும்பு. நல்லா இருப்பீங்க, திடீர்னு முதுகெலும்பில் வலி, வேதனை ஏற்படும். அப்பாவுடைய பாட்டி, அம்மாவின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. 5ஆம் இடம் என்பது முதல் புத்திரன், அவருடைய உடல்நிலையை பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. சூரியன், சந்திரன், கேது சேரும்போது நாம் சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தத்தில் தண்ணீரால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சூரியன், கேது சேரும்போது மூளையில் சில பாதிப்புகள், தலைவலி, ஒற்றை தலைவலி இது போன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உள்ளது. சாப்பிடும் உணவே விஷமாக மாறும் தன்மை ஏற்படும். அதனால் உடல்நல கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி கட்டாயமாக பறிபோகும். இல்லை அப்படின்னா சட்ட சிக்கலில் சிக்கும் வாய்ப்பும் இருக்குது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னா, சிவனுக்கு ருத்ராபிஷேகத்துக்கு கொடுக்கறது நன்மையை ஏற்படுத்தும். மாமனார், அப்பாவின் உறவினர்களின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு கட்டு தர்பையை செம்பு பாத்திரத்தில் நெல், கோதுமையுடன் போட்டு தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. 100% வெற்றிகள் ஏற்படும். பயம், குழப்பம் நீங்கும். எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே நீங்கும்.